வணக்கம். நான் உங்கள் தரணி அக்ரி. வாழையில் மேஜராக வர டிசீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சிக்காகோட்டா லீஃப் ஸ்பாட் இதுதாங்க. இது வந்து ஃபங்கல் டிசீஸ். இது எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ரெயின் ப்ளஸ் ஹை ஹியூமிடிட்டி, காற்றில் வந்து ஈரப்பதம் அதிகமாக இருந்தால் இந்த டிசீஸ் வந்து அதிகமாக வரும். இது வந்து எப்படி உங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த எல்லோ கலர் பேச்சஸ் அங்கங்கே வரும். அதுக்கப்புறம் அது டெவலப் ஆகி அந்த இடத்துல வந்து ப்ரௌன் கலர் பேச்சஸாக வரும், அங்கங்கே புள்ளியாக வரும். இதனால் உங்களுக்கு போக போக டெவலப் ஆகி இந்த இடம் ஃபுல்லாக உங்களுக்கு இலை ஃபுல்லாக அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு இலை ஃபுல்லாக காஞ்சிரும். இது இப்படி காஞ்சிச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகுன்னா, ஃபஸ்ட்டு ஓல்டர் லீஃப்லேருந்து ஸ்டார்ட் ஆகி மேலே வரையும் போகும். இதனால் உங்களுக்கு என்ன ஆகுன்னா ஹீல்டு ரொம்ப ஹெவியாக லாஸ் ஆகும். தாரோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகாது, வெயிட் வராது. இதனால் உங்களுக்கு இன்கம் வைஸ் ரொம்ப வந்து அடிபடும். இதை நம்ம எப்படி க்யூர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இன்ஃபெக்டட் லீவ்ஸ் வந்து அறுத்து விட்டுருணும். அறுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக், இன்ஆர்கானிக் 2 மெத்தட் இருக்குது. அதில் ஆர்கானிக் மெத்தடில் வந்து நீம் ஆயிலும் சோப் ஆயில் 2த்தையும் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்னொரு மெத்தட் வந்து பேசிலஸ் சப்டிலிஸ் இருக்குது, அதை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டா கேட்கும். இன்ஆர்கானிக் மெத்தடில் வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃபங்கிசைடு ஏதோ ஒன்று நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். உங்களுக்கு கெமிக்கல் ரெக்கமெண்டேஷன் வேணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் அதை பார்த்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுங்கள். உங்களுக்கு வாழையில் ஏதாவது டவுட் எதாவது இருந்தால் கீழே தெரிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம், இல்லை மெசேஜ் பண்ணலாம். நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணுறோம். இந்த சேனல் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கீழே அடுத்த கிராப் என்ன நீங்கள் உங்களுக்கு தேவைன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நான் அடுத்த கிராப் உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நான் அப்டேட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.